ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம் எல்லாரும் இந்த விதமாக கூடி வரவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக அவரையே துதிக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையுள்ள தேவனே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களை ரட்சிக்கும் இயேசுவே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இவ்வளவாக ஆசீர்வதித்த உமக்காக வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! உண்மையா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? உண்மையா நீங்க ஆண்டவரால மன்னிக்கப்பட்டீங்களா? ஆண்டவரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆண்டவருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவருடைய கிருபையில நீங்க நடக்கிறீங்களா? பாருங்க, நம்ம எவ்வளவோ நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெறுகிறோம். ஆண்டவரை நம்பிக்கொண்ட பிறகு, ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சாட்சியாக நம்ம வாழணும். அவருடைய குணங்கள் நமக்குள்ள காணப்படணும். அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவங்க தேவனை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா வாழ்க்கை மட்டும் மாறலங்க. வாழ்க்கை மாறாத பக்தி பிரயோஜனம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வழிமுறை ஆச்சார பக்தி அல்ல, வழக்க பக்தி அல்ல, மூட நம்பிக்கை அல்லவே அல்ல. அதை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகிற பக்தி. நம் கிரியைகளில், நம்முடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டியது, காணப்பட வேண்டியது இந்த பக்தி. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணுங்க. முன்பு எப்படி இருந்தோமோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியே இருக்கிறோம் என்றால் நீங்க ஆண்டவரை நம்பவில்லை. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை என்று அர்த்தம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம ஆண்டவரை போல மாற வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த போதனையின் கருப்பொருளை மலையின் மேல் பிரசங்கத்துல நம்ம அழகா பார்க்க முடியும். அவர் என்ன போதித்தார் மனுஷங்களுக்கு? வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் மெசேஜ்? அவருடைய வசனத்தின் சாராம்சம் என்ன? எதை குறித்து போதித்தார் என்றால் பரலோகத்தை குறித்து போதித்தாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் போதித்தாரு. அது மட்டுமல்ல, மனிதன் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையாக எப்படி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் போதித்தாருங்க. நீங்க லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தா, லூக்காவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க? உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சாதாரணமா நாம நம் தத்துவம் என்ன? சத்துருக்களை பகைப்பது. என்னங்க? பகைக்கிறவர்களை அருவருக்கிறது, சபிக்கிறவர்களை 2 மடங்கு சபிப்பது, நிந்திக்கிறவர்களை நிந்திப்பது. ஆனா ஆண்டவரின் வழிமுறை வேறங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபிப்பதற்கு மாறாக ஆசீர்வதியுங்கள். உண்மையா இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள வரும்போதுதான் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு முறை யோசித்து பாருங்க, உங்களுக்கு யாராவது சத்துருக்கள் இருக்கிறாங்களா? அவங்களை குறித்து யோசித்து 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 உங்க மனதை கெடுத்துக் கொள்கிறீங்களா? உங்க சத்ருவை குறித்து நீங்க எவ்வளவு யோசித்தாலும் உங்க நேரம் வீணாகும், உங்க ஆரோக்கியம் கெட்டு போகும். அவங்கள மன்னிச்சிருங்க, நிம்மதியா தூக்கம் வரும், உங்க மனசு நிம்மதியா இருக்கும். ஏனவர்களை மன்னிக்கணும்? ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார்ல. ஆண்டவர் நம்மை அநேக விஷயங்களை மன்னிக்கிறதுனால நாம கூட நமக்கு விரோதமாய் செய்த சின்ன சின்ன தவறுகளை மற்றவங்களுக்கு நம்ம மன்னிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நம்ம ஜெபித்தால்
அந்த ஜெபம் அவர்களை மாற்றுவதினாலே அவங்க வேதனைப்படுத்துவதை நிறுத்துவது மட்டுமல்ல, உங்களோடு சமாதானப்படுவாங்க. நிந்திக்கிறவங்க கூட ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வாங்க. நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சபித்தால் யாராவது திரும்பி அவங்கள சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தீங்கு செய்தால் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இந்த விஷயங்களை இன்னும் அழகாய் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 34ஆம் வசனம். திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பலன்? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்களோ கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். கடன் கொடுங்கள், கடன் வாங்குங்கன்னு சொல்லலங்க. கடன் கொடுங்க, வட்டி வாங்கிக் கொள்ளாதீங்க. நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது கடன் கொடுக்கிறவர்களா இருப்போம் தவிர கடன் வாங்குகிறவங்களா இருக்க மாட்டோம். நம்முடைய கை கொடுக்கிறதா மேல் இருக்கும் தவிர கீழே இருக்காதுங்க. அதே நேரத்தில் குறைவில் இருக்கிற, தேவைகள் இருக்கிற, திருப்பி கொடுக்க முடியாதவங்களுக்கு கடன் கொடுத்து அவர்களை திரும்ப வட்டியோடு கொடுக்க சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம நிஜமா உதவி செய்கிறோமா அல்லது நிஜமா உபத்திரவம் செய்கிறோமா? இருப்பதையே சமாளிக்க முடியாம உங்க உதவியை கேட்டு இருக்கிறாங்க. நீங்க கொடுத்த மாதிரி கொடுத்து திரும்ப அவங்க கிட்ட இருந்து 2 மடங்கு வாங்க நினைத்தால் கடன்ல என்ன ஆவாங்க? அவங்க தேவனுடைய பிள்ளைங்க நிறைவானவங்களா இருப்பாங்க. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்றார் ஆண்டவர். நீங்க சிநேகியுங்க, நீங்க நன்மை செய்யுங்க. கேட்டு வாங்கி கொள்ளுகிறவங்களா இருக்காதீங்க, அநேகருக்கு கொடுக்கிறவங்களாக இருங்க. நீங்க கடன் கொடுக்கும்போது அது திரும்ப வரும் என்கிற தேவையே இல்லாமல் அன்பினாலே நீங்க கொடுக்கிற உதவி ஒரு காணிக்கையாக, ஒரு உதவி தொகையாக அந்த நபருக்கு நீங்க கொடுப்பது. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுங்க. அப்பொழுது உங்க பலன் மிகுதியா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பார். அப்பொழுதுதான் நீங்க உன்னதமானவரின் பிள்ளைகளாக இருப்பீங்க. 35ஆம் வசனம் கடைசி பாகத்துல, 35வது வசனத்துல நீங்கள் உன்னதமானவரின் பிள்ளைகளா இருப்பீங்க. 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள். நம்முடைய இருதயங்கள் இரக்கம் உள்ளதாக இருக்கணுங்க. மற்றவங்க மேல இரக்கம், தயவு, கருணை உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். கடின இருதயத்தோடு இருக்கக்கூடாது. உங்க கஷ்டத்தை மட்டுமல்ல மற்றவங்க கஷ்டத்தையும் கவனிக்கணும். உங்க சூழ்நிலை மட்டுமல்ல மற்றவங்க சூழ்நிலையும் நீங்க கவனித்து அவங்கள சுமக்கிறவங்களாக, ஜெபிக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 37ஆம் வசனம். குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், தீர்ப்பு தீர்க்காதீங்க. நம்ம எல்லாரும் லா படிக்காம இருக்கலாம், லாயரா ஜட்ஜா இல்லாம இருக்கிறோம். ஆனா அந்த அந்த நியாய பீடத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த நியாயாதிபதியை விட, அந்த கிளையண்ட்டுக்காக வாதிக்கிற லாயர்ஸை விட நாம அதிகமாக மற்றவர்களை தீர்ப்பு செய்கிறோம். சுலபமா நம்ம வாயிலிருந்து வருகிற ஜட்ஜ்மெண்ட், ஒருவன் தவறு செய்தான் என்ற உடனே அவைகளை உடனே நிரூபிப்பதற்கு முயற்சிப்பது, அதை பிரபலப்படுத்துவது இன்றைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சுங்க. எப்போதும் மற்றவங்க தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசையோடு தங்கள் நிலையை உணராதவங்களாக மனுஷங்க இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணிலே உத்திரத்தை கட்டையை வைத்துக் கொண்டு மற்றவங்க கண்ணில் திரும்ப பார்ப்பதனால் பிரயோஜனம் என்ன? உன் கண்கள்ல இருக்கிறத முதல்ல சரி செய்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத சரி செய். மற்றவர்களை நீ தீர்ப்பு தீர்ப்பதற்கு முன்பு உன்னை நீ தீர்ப்பு தீர்த்துக்கொள். கவனிங்க, தீர்ப்பு செய்வது என்னுடைய வேலை என்றார் ஆண்டவர். Don't pass the judgment. மற்றவங்களை குறித்து உங்களுடைய தீர்ப்பை எல்லாரும் முன்னாடி அல்லது பப்ளிஷ் பண்ணுவது என்பது, இந்த சோசியல் மீடியால நியாயம் தீர்க்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க அந்த நபரை நீங்க பார்க்கவே இல்லை, அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் தெரியாது, அந்த நபரையே உங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய ஆரம்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க பிறந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, அவங்க ஊழிய விதங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு பாஸ்டர்ஸ தீர்ப்பு தீர்க்கிறவங்க, விசுவாசிகளே பாஸ்டர்ஸ தீர்ப்பு தீர்க்கிறாங்க. தேவனுடைய ஜனத்தை, தேவனுடைய ஊழியக்காரனை நியாயம் தீர்க்க நீ யாரு?
மற்றொருவனுடைய வேலைக்காரனை நியாயம் தீர்ப்பது உன் வேலை இல்லையே. உங்க பக்கத்து வீட்டு வேலைக்காரங்கள ஏன் லேட்டா வந்த, ஏன் இதை செய்த, எனக்கு ஒன்னும் வேலை செய்யலன்னு நீங்க கேட்டா, அடிக்கடி கேட்டா என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்ன, என்னுடைய எஜமான், அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? நம்முடைய எஜமான் ஆண்டவர், அவர் தீர்ப்பு தீர்ப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு, நமக்கு இல்ல. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நீங்க தீர்ப்பு செய்தா நீங்க தீர்ப்புக்குள்ள வருகிறீங்க. பாருங்க, நம்ம அரசாங்கத்துல கூட ஒருவர் ஒரு விஷயத்தை எடுத்தா மற்றவங்க இவங்களுடைய பழைய விஷயங்களை திரும்பி எடுப்பாங்க, அவங்க விஷயத்தெல்லாம் வெளியே எடுப்பாங்க. ஒருவரை ஒருவர் இப்படி சிறுமைப்படுத்திக் கொண்டு, ஒருவரை ஒருவர் புண்படுத்திக் கொண்டு, அவமானப்படுத்திக் கொண்டு சந்தோஷ சமாதானம் இல்லாதவங்களாகவே மனுஷங்க இருந்துடுறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல நீங்களும் நானும் சமாதானமா இருக்க வேண்டுமென்றால் நாம நம்முடைய சத்துருக்களை மன்னிக்கணும், நாம இரக்கமுள்ளவர்களா இருக்கணும், நாம சீக்கிரமா மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும், தேவனுடைய அன்பை பகிர்கிறவங்களா இருக்கணும். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். குற்றம் சுமத்துறவங்க அழகா அப்ளேம் பண்ணிடுவாங்க மற்றவங்கள. நீ அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, இதை எதுக்கு செய்த, அதை எதற்கு செய்த என்று ஒவ்வொரு விஷயத்துக்கும் குற்றம் சுமத்தி கொண்டு, வேற யாருமே பெர்ஃபெக்டா இல்ல, நான் மட்டும்தான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் என்பது போல பேசுவாங்க பாருங்க சிலரு. நான் சரி நீ சரியில்லைன்னு நான் சரின்னு சொல்ல அவசியம் இல்லை, நீ சரியில்லை சரியில்லைன்னு சொன்னா போதும். அப்படி விரல் காட்டுகிறீங்கன்னா நீங்க சரியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நம்ம இப்படி விரலை காட்டும் பொழுது, மற்றவங்களை காட்டும் பொழுது 3 விரல்கள் உங்க கதை என்னன்னு கேக்குது. ஒரு விரல் தேவன் பார்க்கிறார் ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கிறது. யாரையும் விரல் காட்டி நீங்க குற்றப்படுத்தாதீங்க, அவங்களுடைய பலவீனங்களை நீங்க எடுத்து காட்டாதீங்க, அவங்க மேல குற்றம் சுமத்தாதீங்க, நிந்தைகளை சுமத்தாதீங்க. அப்பதான், இல்லைன்னா உங்க விஷயத்தில் உங்கள நிறைய இருக்கு, உங்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்கு. அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் நான் தான் உங்களை சகிக்கிறேன். முக்கியமா கணவன் மனைவிங்க, என் கணவரை நான் சகிக்கிறேன் என்பாங்க. உங்க கணவர் கூட உங்களை சகிக்கிறாரு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சகிக்கிறாங்க. அவருக்கு இஷ்டம் இல்லாதது அவர் சகித்துக் கொள்கிறார், உங்களுக்கு இஷ்டம் இல்லாததை நீங்க சகித்துக் கொள்றீங்க. அப்பதான் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். நம்ம தெரியாமலேயே நம்ம ஒருவருக்காக ஒருவர் வாழும்போது மற்றவங்க விஷயத்த நம்ம சகிக்கணுங்க. ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டு அவங்க பலவீனங்களை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தா, ஒருவரை ஒருவர் மன்னிக்காவிட்டால் இதோ ரணகளமாய் மாறும் பூலோகமெல்லாம் சண்டைகளின் வீடா மாறிடும், சமாதானம் இல்லாத நிலைமை வந்துவிடும். ஆண்டவருடைய போதனை சமாதானம் வெறும் வாசகங்கள் இல்லைங்க, இது நடைமுறையானது. நீங்க நேசியுங்க, நீங்க சகித்துக் கொள்ளுங்க, நீங்க இரக்கம் செய்யுங்க, நீங்க நன்மை செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, குற்றவாளின்னு தீர்க்காதீங்க, அப்பொழுது உங்களை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டாங்க. 38ஆம் வசனம், லூகாவின் சுவிசேஷம் 6:38 வாசிக்கிறங்க. மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க மன்னியுங்க, அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும், நீங்க கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்காத போது, எப்பொழுதும் எதுவும் செய்யாத போது, நீங்க தேவையில் இருக்கும்போது எனக்கு யாரும் உதவி செய்யலேன்னு நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? நீங்க மற்றவங்க தேவையில் இருக்கும்போது உதவி செய்தா நிச்சயமா அவங்க உங்க தேவையப்ப உங்களை ஆதரிப்பாங்க. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை செய்யுங்கள், அப்பொழுது நன்மை செய்யப்படும். நேசியுங்கள், அப்பொழுது நீங்க நேசிக்கப்படுவீங்க. மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீங்க. சகித்துக் கொள்ளுங்க, நீங்க சகித்துக் கொள்ளப்படுவீங்க. தீர்ப்பு செய்யாதிருங்கள், அப்பொழுது உங்க விஷயமா தீர்ப்பு செய்யப்படாதிருக்கும். நீங்க பழி சுமத்தாதீங்க, அப்பொழுது பாருங்க, இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த போதனை. இன்றைக்கு உலகம் சொல்லுது, என்ன நடக்குது? உங்க தவற நான் சொல்லி, என் தவற நீங்க சொல்லி, தவறுகள் மட்டும்தான் மீந்திருக்கு. ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, ஒருவரை ஒருவர் பாதனை செய்வது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கலகம் செய்வது, சண்டை போடுவது, ஐக்கியமும் இல்லை, சமரசமும் இல்லை, அன்பும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை.
ஒவ்வொருவனும் கொடுமையினால நிறைந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு நம்ம இந்த உலகத்தின் வழிகளை பின்பற்றுகிறவங்களா இருக்கக்கூடாதுங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி என்கிற பழைய ஏற்பாடு அல்ல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழி அன்பின் வழி. அவருடைய அடிச்சுவடுல நம்ம நடந்து கொண்டு அவரை போல நம்ம மற்றவங்களை நேசிக்க வேண்டும். நாம நேசித்தா மற்றவங்களால நாம நேசிக்கப்படுவோம். உங்களை குறித்தே நீங்க யோசிங்க. உங்களை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க மற்றவங்களை குறித்து யோசிங்க, எல்லாரும் உங்களை குறித்து யோசிப்பாங்க. உங்களை நீங்களே நேசிங்க, யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. நீங்க மற்றவங்களை நேசிங்க, அவங்க அன்புக்கு நீங்க தகுதியை பெறுவீங்க. உங்களை நீங்களே மன்னித்து கொண்டு உங்க தவறுகளை மூடி வைங்க. உங்களுக்கு யாரிடத்திலிருந்தும் மன்னிப்பே கிடைக்காது. பாருங்க, மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்தால் அதுதான் நமக்கு திரும்ப வரும். நாம மற்றவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அவங்களும் அதை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்கள் என்று உணர்ந்து அப்படியாக செயல்பட்டால் தேவனுடைய அன்பை நம்ம வாழ்க்கையின் மூலமாய் காட்ட முடியும். சமாதான சந்தோஷத்தோடு இருக்க முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, கிறிஸ்துவை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பினாலே எங்களை நிரப்புங்கப்பா. நீர் எங்களுக்காக கொடுத்த போதனைகளை உடைய இந்த வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விலை மதிப்புள்ளதாய் கருத எங்கள் சத்துருக்களை நேசிக்கிற மனதும் எங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிற மனதையும் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சையுள்ளவர்களாக, உம்முடைய அன்பு இரக்கமுடையவர்களாக இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு புதன்கிழமை கல்வரி சர்ச் உபவாச கூட்டத்தில் நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.